இவருடைய தந்தைக்கு கிடைக்கப் போகும் வெற்றி என்பது இவரால் உண்டாகக்கூடிய வெற்றியாக இருக்கும். இன்னும் ஒரு நெருக்கடி எந்த வழியிலாவது இவருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு, யோகங்கள் இருக்கு. அதற்குரிய காலமாக இந்த 2026 இந்த 2 கட்டுப்பாடுகளும் இவருக்கு இருந்துவிட்டால் இந்த காலகட்டம் இவருக்கு யோகமாக இருக்கிறது கோச்சார ரீதியாக. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம். 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல். பொதுவாக தேர்தல் வருவதற்கு முன்னதாக அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு யோக பலன்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். எடப்பாடியார் அவருடைய ஜாதகத்தை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஜாதகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம். நிறைய காரணம் இருக்குது ஏன் இந்த ஜாதகத்தை பார்க்க போகிறோம், இதை தொடர்ந்து யாரும் ஜாதகத்தை பார்க்க போகிறோம், அது பிறகு சொல்கிறேன். 2021 தேர்தல் வருகின்ற போது, தேர்தல் வந்தபோது பல்வேறு தகவல்களை ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் தெளிவாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது இவருடைய தந்தைக்கு கிடைக்கப் போகும் வெற்றி என்பது இவரால் உண்டாகக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்க. அந்த பதிவு நீங்கள் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, என்னிடம் இருக்கின்ற இவருடைய ஜாதகம் கும்ப லக்னத்தை காட்டுகிறது, ரிஷப ராசியை காட்டுகிறது. கும்ப லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் 5ஆம் இடத்தில். 5ஆம் இடத்தில் குரு இருப்பதே மிகப்பெரிய யோகம். அந்த 5ஆம் இடத்தினுடைய குருவுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. இப்போ 9ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கின்ற போது பாக்கிய ஸ்தானம், தந்தைக்குரிய இடம், அது பித்ருஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது இவருடைய ஜாதகத்தை வைத்து தந்தைக்கு செல்வாக்கு கிடைக்கிறது. நான் ஒளிவு மறைவெல்லாம் பேசுகிறேன். ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய நெகட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கணும். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் தந்தைகளுக்கு தொந்தரவு வரலாம். சில ஜாதகத்தில் யோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இவருடைய ஜாதகம் கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு, குருடைய 5ஆம் பார்வை இவருடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு பித்ருஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு யோகம் என்பது இவரை வைத்து இவருடைய தந்தைக்கு இருக்கிறது என்பது தெளிவான ஒரு தகவல். இதற்கு மேலே பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். எப்படி இவர் திரைத்துறைக்கு போனார், எப்படி ஜெயிச்சாரு, இது அதிர்ஷ்டவசத்தினால் ஜெயிச்சாரா இல்லை எப்படி கொண்டு போய் அங்கே விட்டுதுன்னு பார்க்கின்ற போது சுக்கிரன் ஜாதகத்தில் ஆட்சியாக நன்மைகளை வழங்கிடக்கூடிய இடத்துல கலைக்காரகன் சுக்கிரன் இவருக்கு. அப்போது அதற்குரிய திரைத்துறையிலும் வெற்றி கொடி நாட்டினார். அதன் பிறகு அரசியலிலும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமாக இருக்கிறார். அதை கவனிக்க, நம்ம உச்சமாக இருக்கிறார். மிருகசீரிடம் நட்சத்திரம் இவருடைய நட்சத்திரம். இப்போ 2-3 விஷயங்கள் நம்ம பார்த்தாகணும். இவருடைய தந்தையுடைய நட்சத்திரம் பூரங்க. பூரத்துக்கு இந்த நட்சத்திரம் சாதகத்தாரை, தாராப்பலனில் சாதகத்தாரை. அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, இவருடைய ராசி ரிஷப ராசி. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபம். அப்போ சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ 10ஆம் இடத்தை பதவிகளை செல்வாக்கினை தந்தைக்கு கொடுத்திடக்கூடிய யோகம் இவருக்கும் பொதுவாக இருக்கு. இவருக்கும் அரசியல் செல்வாக்கினை அடையக்கூடிய யோகம் இவருடைய ஜாதகத்திலும் இருக்கு. என்ன பிரச்சனை என்பது முதல்ல சொல்லியிருக்கு. இவருடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போய் சனி, லக்னாதிபதி சனி 7ஆம் இடத்துல அங்கே பகையாகிறார். யாரால் பிரச்சனை இவருக்கு ஏற்படும்? நட்பு வட்டத்தால் இவருக்கு பிரச்சனைகளை கிரகங்கள் கொடுக்கிறது.
2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அங்கே போய் கேது உட்காரும்போது என்ன ஆகுன்னா, வார்த்தைகளாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இப்போ தேர்தல்லாம் முடிஞ்சதுங்க 21ல். இவர் வெற்றி பெறுவார்னு அப்போ சொல்லிட்டான். என்னுடைய பழக்கம் என்னன்னா, எந்த ஜாதகம் சாதகமாக இருக்கு, இந்த நேரத்தில் எப்போ சாதகமாக இருக்கு, என்ன நிலைமைன்னு சொல்லிடுவேன் நான். அப்போ 21 தேர்தல் வருகின்ற போது இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய வழியாக தந்தைக்கு முதல்வராகக்கூடியதாகவும் இருக்கு. எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்களில் ஒருவர் கோவை செல்வராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பலமுறை என்னை கூப்பிட்டு பார்த்துட்டார் அவர் வீட்டுக்கு. நான் போகலை. கடைசியில் சென்னைக்கு நான் வரும்போது உங்களை பார்க்கணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார். அதெல்லாம் போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வேணும் தகவல் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு. அவருடைய அலைபேசி எண், புலனை எண் இதுதான், 9500899991. அவர் என்ன பண்ணுறாருன்னா, துணை முதல்வருடைய ஜாதகத்தை அனுப்பிக்கிறார். இந்த ஜாதகத்தில் துணை முதல்வர் பதவி எப்பொழுது கிடைக்கும், வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு அவர் பதில் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் துணை முதல்வராக நிச்சயமாக பதவி ஏற்பார், தடைகள் ஏற்படாது சொன்ன அந்த காலகட்டத்தில் துணை முதல்வராக பதவியேற்றார். அதிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இது அவருக்கும் எனக்குமான தனிப்பட்ட சம்பாஷணை, அது புலனத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பலன்களும் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, என்ன இருக்குது ஜாதகத்தில், கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறாங்க, அந்த சஞ்சார நிலை எந்த விதமான சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இப்போ முதல்வருக்கு பேக் ஃபோன் பார்த்தீங்கன்னா இவரை தாங்க இருப்பார் எப்பவுமே. கடைசி காலம் வரையிலும் எல்லா நிலையிலும் அடுத்த இடத்தை பிடித்திடக்கூடிய வாய்ப்புகள் 100% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும்தான். பிறகு நான் விமர்சனம் சொல்கிறேன், இடங்களும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. பெரும்பாலும் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, முதல்ல ஒரே வரி சொல்லிட்டேன். கும்ப லக்னம், ரிஷபராசி. குரு பகவான் 2026 மே மாதம் வரையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார் கோச்சார ரீதியாக. அந்த 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். வார்த்தைகளில் இனிமே பார்த்தீங்கன்னா கடுமையான விஷயங்கள் வெளியில் வராது. கொஞ்சம் நிதானமாக அழுத்தமாக வார்த்தைகள் வரும். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இவருடைய லக்னம் குரு பார்க்கிறாரு. அதுதான் 10ஆம் இடம் கோச்சாரத்துக்கு. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான, அமோகமான, நன்மையான பலனாக இருக்கும். தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவருடைய 9ஆம் பார்வை இவருடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு, தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. இப்போ அரசியலில் ஒரு செல்வாக்கு கிடைக்கணும், பதவியில் உட்காரணும்னா அந்த 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை வேணும். அதற்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 2026 மார்ச் மாதம் மீன ராசிக்கு சனி போறாருங்க. இவருடைய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு மீனம் என்பது 11ஆம் இடமான லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் போகின்ற போது இவர் எடுக்கின்ற முயற்சிகள் லாபமாகும். இப்போ ஜாதகம்னா எல்லாம் நமக்கு சமந்தான், என்ன இருக்கோ அதை சொல்லி ஆகணும், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். அப்போ தான் ஒரு ஜோதிடருடைய தொழிலுக்கு அழகு. அப்போது 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்து, அந்த சனிக்கு இவருடைய திசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை போயிட்டுருக்கு. ஆனால் சனி பகையாக தான் ஆயிருக்காரு. லக்னாதிபதி சனி பகவான் தான், கும்ப லக்னம். இவர் சிம்ம ராசியில் போய் சனி அமர்கிறாரு. அந்த சனி இவருக்கு பகையாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்திற்கு செல்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடம். இந்த திசாபுத்தி பலனை விட அந்த கோச்சார பலன் ஒரு சாதகமாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. என்ன ஒரு இக்கட்டான நிலைன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். ஏதாகிலும் ஒரு நெருக்கடி எந்த வழியிலாவது இவருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. யோகங்கள் இருக்கு. அதற்குரிய காலமாக இந்த 2026
மே மாதம் ஏப்ரல் மாதம் இவருக்கு இருக்கு. இந்த தேர்தல் பற்றி சொல்லுகின்ற போது ஒரு தகவல் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன தகவல்னா, இவருக்கு இந்த யோகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த தலைமைக்கு இவர் வராரு இந்த கட்சியில. இன்னொரு கட்சியில பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோகம் இருப்பதால தான் அவர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ தேர்தல் களத்தில் கடுமையாக மோதிக்கொள்கிறார்கள். இந்த 4 பேருக்குமே பொதுவான யோகம் என்று ஒன்று இருக்கு. ஆனால் தேர்தல் நடைபெறுகின்ற நாளினை வைத்தும் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற நேரத்தை வைத்தும் கணக்கு பார்த்து அந்த நேரத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது கிரகங்கள், குறிப்பாக சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், இதை பார்த்துட்டாவே தேர்தல் அறிவிப்பு வந்துட்டாவே போதுங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதை உறுதியாக சொல்லிட முடியும். அதுவரையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு, உடல் ரீதியாக எப்படி இருக்கு, செல்வாக்கு எப்படி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நட்புகள் விஷயத்தில் துணை முதல்வர் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் அருகில் சேர்க்கக்கூடாது, தவறான நபர்களை அருகில் சேர்த்து விடக்கூடாது, வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் பர்த் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல கேது, வார்த்தைகளின் நிதானம் வேண்டும். அவசரப்பட்டு சூடாக ஏதாவது பேசிட்டு பார்த்தீங்களேன், அந்த வார்த்தையை எதிர்மறையாக மாறிவிடும். இந்த 2 கட்டுப்பாடுகளும் இவருக்கு இருந்துவிட்டால் இந்த காலகட்டம் இவருக்கு யோகமாக இருக்கிறது கோச்சார ரீதியாக. ஏன்னா திசாநாதன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகையிடர். நடக்க போகின்ற சூரிய புத்தி தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் சூரியனும் பகைதான் இவருக்கு. அப்போ ஒரு போராட்டமான நிலை இருக்கு. அந்த 7ஆம் இடத்துல போய் சனி உட்கார்றாரு. நண்பர்களால் சில சங்கடங்களை சந்தித்து அதன் வழியாக சில நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும். 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்றாரு. கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் அமர்வது என்பதும் ஒரு யோகம் தான், பகை பெற்று இருந்தாலும் கேந்திராதிபதி யோகத்தை கொடுத்தே ஆகணும். சூரிய புத்தி தொடங்க போகுது ஜனவரி மாதம் 26. இந்த யோகம் எல்லாம் இருக்கு. பௌர்ணமி யோகம் என்பது இவர் ஜாதகத்தில் இருக்கு. சமசப்தமாக சூரியன் சந்திரனை பார்ப்பதும் சந்திரன் சூரியனை பார்ப்பதும் இந்த பரிவர்த்தனையின் காரணமாக, பார்வையின் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இந்த ஜாதகருக்கு துணை முதல்வருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றம் என்பது உறுதியாக கிடையாது. அப்போ எப்படி வாழ்க்கை கொண்டு போகணும், அரசியலில் எப்படி நகர்வுகளை எடுத்து செல்லணும், யாரை நம்பணும், யாரை பின்பற்ற வேண்டும், இதையெல்லாம் இவர் கொஞ்சம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட ஆரம்பித்து விட்டால். பொதுவாக சனி பகவான் மந்தக்காரகன் தான். சனி பகவான் மந்தக்காரகன். அந்த மந்தக்காரனுடைய திசா புத்தி தான் நடக்குது. இப்போ இவருக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகளை வழங்கிடக்கூடிய நிலையினையும் அவர் கொடுத்திடக்கூடியவர். என்னன்னாலும் சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது இவருடைய நண்பர்களாலும் இவருடைய வார்த்தைகளாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். 2026 தேர்தல் இவரை மையமாக வைத்து நடப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆளும் கட்சிக்கு 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது, தேர்தலை சந்திக்கின்ற நிலையின் போது பிரதானமான ஒரு தலைவராக, பிரச்சாரகராக, முன்னெடுத்து செல்பவராக துணை முதல்வர் அவர்கள் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் இவருக்கு சாதகமாக இருக்கு. தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வருகின்ற போது, தெரிகின்ற போது நாம் தீர்மானமாக சொல்லிவிட முடியும் அவர் யாருக்கு வெற்றி என்பதை. இந்த நேரம் இவருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது.
அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.